ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சவுகா ஜானகி நடித்த 5 படங்களை பற்றி அழகாக பார்த்துடலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சவுகா ஜானகி 5 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் என்னென்ன ரோலில் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் எல்லாமே உன் கைராசி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சீமா நடித்தாலும் நம்ம சவுகா ஜானகி மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை வந்து எம்ஏ திருமுருகன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தீ படம் தாங்க. தீ படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புல நம்ம சவுகா ஜானகி. இந்த படத்தை டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். மூணாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தில்லுமுள்ளு படம் தாங்க. தில்லுமுள்ளு படம் சொன்னோன்னா உங்களுக்கு சவுகா ஜானகி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு. உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவி தான் கதாநாயகியாக நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு ஆக்டிங் மதரா, அதாவது ஆக்ட் பண்ணுற மதராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம சவுகா ஜானகி. இந்த படத்தை வந்து கே பாலச்சந்தர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்தில் ரேவதி நடித்தாலும் நம்ம சவுகா ஜானகி வந்து இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அண்ணியா நடிச்சிருக்காப்புல சவுகா ஜானகி. இந்த படத்தை டைரக்டர் மகேந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் காளிமுத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் சிவா படம் தாங்க. சிவா படத்தில் சோபனா தான் நம்ம ரஜினிகாந்துக்கு கதாநாயகியாக நடித்தாலும் நம்ம ரகுவரனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு வளர்ப்பு தாயா நம்ம சவுகா ஜானகி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் வந்து அமிர்தன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சிவா டைகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட சவுகா ஜானகி அம்மாவும் சரி அண்ணியாவும் சரி 5 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல